ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். ஃபினாலே வர மிட் வீக் எபிசோட் இன்னைக்கு நடந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம விஜய் வர்மா தான் வெளியே போயிட்டாரு. ஆனால் அதுக்கு போறதுக்கு முன்னாடி விஜய் டிவி ஒரு வேலை பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, தரமான சம்பவங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தினேஷோட வன்மம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா மேலே வந்துக்கிட்டே பாஞ்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட என்னதான் பாவம் பண்ணச்சுன்னு இல்லை, அவன் அர்ச்சனா வந்து இப்படி தினேஷ்ட்டு வந்து மாட்டிக்கிச்சு. தினேஷோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது ஒரு குத்தமா, அதுக்காண்டி இப்படி வச்சு செய்யறியா விசித்ரா மேடம் போனதுக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் டாப் 5 நம்ம மணி என்ட்ரி ஆயிட்டாப்ல. சும்மா வேற லெவல் தான். கிட்டத்தட்ட சூப்பர் கேம்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காப்ல. முன்னாடி இருந்து ரவீனா எல்லாம் இருந்தா மணி டாப் 3 ஏன் டாப் 2 கூட வந்திருப்பாப்ல. பட் அதெல்லாம் முடியல. ஆனா டாப் 5 வந்து வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். விஷ்ணு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளே பண்ணி பயங்கரமா கேம் விளையாண்டு கடைசியில் பார்த்தா இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, பயங்கரமா பிரெயின் ஒர்க் போட்டிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. பண்ணி தான் இப்போ இந்த நிலைமை வந்திருக்காரு. நம்ம தானத்திலே வச்சுனா எந்த வேலையுமே, அதாவது எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காம கிட்டத்தட்ட உண்மையை மட்டும் பேசி நேர்மையை மட்டும் நேர்மையாக நடந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம்லாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. எந்த இடத்துல உண்மையை தான் பேசணும், பாசிட்டிவ் அப்ரோச்சாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பேசி வந்திருக்காங்க. அதை பார்க்குற நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் மற்ற எல்லாருமே அவங்களை டார்கெட் பண்ணுறது என்னன்னா, கிட்டத்தட்ட அர்ச்சனா ஓட்டு அதிகமாக வாங்கிட்டா, அர்ச்சனா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காருக்காண்டி பயங்கரமாக டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க. நீ போய் சொல்லி தான் வந்திருக்க, கேம் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பே பண்ணியிருக்க. இங்கே இருக்கவங்களோட மற்றவங்க எல்லாத்தோட உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. அதனால மக்கள் மத்தியில் போய் நீ பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தானத்தில் அர்ச்சனா வச்சு செஞ்சாங்க. அது இருந்தாலும் நம்ம தானத்தில் அதுக்கு எல்லாத்துக்குமே உட்காந்து ஒரு மூலையில் உடனே அழுது அப்பி தூக்கி போட்டு வந்துருச்சு கண்ணீரால். அப்படி இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான சம்பவம் நினச்சுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் செக்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீடியோ பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிட் வீக் எபிசோட், அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டிங் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம தானத்தில் வச்சுனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அடுத்தது தினேஷ், விஷ்ணு, மணி, அதுக்கப்புறம் கடைசியாக மாயா, விஜய் வர்மா இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் என்ன கொடுமைனா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க. யாரை பண்ணுறாங்க? நம்ம தினேஷை ஃபஸ்ட் சேவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தானத்தில் என்ன விஷ்ணு யாராவது ஒரு சேவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அடுத்து யாரை பார்த்தோம்னா பெரிய ஷாக்கு, மாயாவை சேவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட டாப் 5 மாயாவை கொண்டு வந்துட்டாங்க. எப்பா இந்த மாதிரி ஒஸ்ட் சீசன் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட நெகட்டிவ் ரோல் அப்ளை பண்ண ஒரு பொண்ணை இந்தளவு கொண்டு வந்து நெகட்டிவ் தான் பெஸ்ட்டு, எங்களுக்கு டிஆர்பிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு முன்னோட்டமாக காமிச்சு கிட்டத்தட்ட டாப் 5 கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல. டாப் 2 கொண்டு வர கூட வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன குடும்பம் பண்ணுது விஜய் டிவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது மணியை சேவ் பண்ணாங்க, 4வது அர்ச்சனா சேவ் பண்ணாங்க, கடைசியாக 2 பேர் விஷ்ணு, விஜய் வர்மா. அது இல்லைனா சஸ்பென்ஸ் இருக்குது. விஷ்ணுக்கு ஓட்டு அதிகமாக இருக்குன்னு கிட்டத்தட்ட பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அதில் போய் சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, விஜய் வர்மா விஜய் வர்மா நீங்கள் வந்து அப்படியே பெட்ரூம்லேயே வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு. கடைசியாக மிட் வீக் கேம்ஸில் விஜய் வர்மா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வெளியே கிளம்பிட்டாரு. விஜய் வர்மா வெளியே போக சொல்கிறக்காண்டி இப்படி நீங்கள் பண்ணீங்களே ஒரு சுற்றி வளைச்சு ஒரு ட்ராமா, அதுலேயே தெரிஞ்சிருச்சு நீங்கள் மாயாக்கு எப்படிலாம் சொம்பு பிடிக்க போகிறீங்கன்னு முன்னெச்சரிக்கை நீங்கள் அட்வான்ஸாக எங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கீங்க. அதுதான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தினேஷுக்கு நம்ம அர்ச்சனா மேலே என்னதான் வன்மம் தெரியலைங்க, கொட்டி தீத்துக்கிட்டே இருக்காருங்க. இந்த 3 நாளாக பயங்கரமாக டார்கெட் பண்ணிட்டுருக்காரு. நம்ம அர்ச்சனா வச்சு செய்கிறாரு. அர்ச்சனா வேணாம் நீ விட்டுருங்க, சந்தோஷமாக இருக்க வரே அப்படின்னு சொன்னாலுமே நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பழைய பேக்கேஜ் பூரா எடுத்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போ எல்லாமே அவன் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஒஸ்ட்டு கேரக்டர் தினேஷ். அது விசித்ரா மேடத்தை வச்சு செஞ்சாரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை நல்ல வழியாக விட்டுருவாருன்னு பார்த்தா அர்ச்சனாவை அந்த அளவுக்கு விடல. விசித்ரா மேடம் எந்த இடத்துல வச்சு சண்டை போட்டாரோ அதே இடத்துல வந்து நம்ம தானத்தில் அர்ச்சனா வச்சு பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு தினேஷ். இது வந்து தினேஷுக்கு வந்து சுத்தமான கரெக்டான வழியே கிடையாது. கிட்டத்தட்ட 2வது பிளேஸ்ல இருக்காரு. இப்போ தினேஷ் இப்போ படிப்படியாக குறைஞ்சு 3வது இடம் 4வது இடம் போயிடும். இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு முடிவுனால கோளாறாக பார்த்து தன்னோட வார்த்தைகளை சொன்னால் இன்னும் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் தினேஷ் இதை புரிஞ்சு நிமிஷம் 2 நாள் தான் இருக்குது. கரெக்டாக பேசுவாரா, கரெக்டாக ஆட்டிடியூட் காட்டுவாரான்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது மட்டும் விஜய் டிவி என்ன குறிக்கோள் இருக்குது, என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண போது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.